ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி வந்திருக்குதுங்க. அசோக் லைலாண்ட் தோஸ்து மாடல் 2021 சிங்கிள் ஓனரில் வந்திருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் பாரில் இருக்குது. யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அன்னிலேருந்து எஃப்சி இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துருவோம். 2 வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துருவோம். 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். வண்டி மேலே எந்த பெனால்ட்டி கேஸ் எது இருந்தாலும் கிளியர் பண்ணி சுத்தமாக தெளிவாக தருவாங்க. நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கிற வண்டி எல்லாமே கரெக்டாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பேப்பர் க்ளீனாக சுத்தமாக தருவாங்க. எந்த ஒரு பிரச்சனும் தொந்தரவும் இருக்காது. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வேலை சுத்தமாக இருக்கும். வாங்க இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ உள்ளே காட்டுறேன், பார்க்கலாம். Like me. ஃப்ரெண்ட்ஸ், TN73 AX 9642 ராணிப்பேட்டை மாவட்டம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இந்த வண்டி சிங்கிள் ஓனரு தான். எடுத்ததுலேருந்து ஷோரூம்லேருந்து ஒரே ஓனர் தான் இருக்குது. வண்டி ரொம்ப குட் கண்டிஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேபன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைமில் வீடியோ போட்டால் தான் வண்டி கொஞ்சம் வீடியோ நல்லா தெரியும்னு சொல்லிட்டு போட்டுடலான்னு. அதனால் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோலாம் கீழே அட்ரச்சஸ்லாம் காட்டுவேன். இதுவும் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள். சைடு ஆங்கிள் தொட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த செலவு பண்ண தேவையில்லை. எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே ஓட்டலாம். பேப்பர் வேலை முடிச்சு கொடுத்துருவோம். பேட்ரி கூட புதுசு தான். பேட்ரி காமிக்கிறாங்க. பேட்ரி புது பேட்ரி. அட்ரச்சஸும் எங்கள் பெயிண்ட்ரு உடலை அடிச்சிட்டாரு. ஏன்னா அதில் எல்லா ஸ்டிக்கர் அதிலே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. அட்ரச்சஸ்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா வண்டியும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வண்டி வந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சுத்தமான வண்டி தான் எடுப்போம். இது ஃபஸ்ட்டு எஃப்சி இப்போ தான் வருது. 2021 மாடலு. 22, 23 எஃப்சி பண்ணணும். பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு எஃப்சி இப்போ தான் பண்ண போகிறோம். இன்சூரன்ஸும் பாரில் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் எஃப்சியெலாம் ஏன் பண்ணாமல் வச்சுருக்கோன்னா, இது ஒரு 2 நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 மாதம் ஆயிடுச்சுன்னா விற்கிறதுக்கு அந்த 2 மாதம் இன்சூரன்ஸும் எஃப்சியும் வீணாக போகும். அது வாங்குறவங்களுக்கு 2 மாதம் லாஸ் தானே ஆகும். அதனால தான் எல்லா வியாபாரிகளும் அந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க. வாங்கும்போது எஃப்சி பண்ணி தருவோம். ஏன்னா அந்த நாட்கள் கூடி வரும். உங்களுக்கு வாங்குறவங்க 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்ததுன்னா அந்த 1 மாதம் 2 மாதம் உங்களுக்கு லாஸ் ஆகாது. அதனால் பண்ணாமல் வச்சுருக்கோம். பேப்பர்லாம் கரெக்டாக கையில் வச்சுருக்கு. வண்டி மேலே ஒரு 2000 3000 சில்லறை கேஸ் இருக்கும். அதுவும் கட்டி சிசி எடுத்து எல்லா வேலையும் செஞ்சு தான் தருவோம். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். மாடல் 2021 சிங்கிள் ஓனரு. வாங்க இன்ஜின் ரூம் காமிச்சிட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுக்கிற வண்டி எல்லாமே இன்ஜின் எவ்வளோ குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். நான் எல்லா வண்டியிலையும் காட்டுற மாதிரி ஸ்டிக்கர் பாருங்கள். இந்த வண்டியிலையும் அந்த ஸ்டிக்கரு, இந்த ரேடியேட்டரு கீழேயும் பாருங்கள் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்கள். இது ஒரு ஸ்டிக்கரு. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வண்டி ஓடாத வண்டி, வேலை செய்யாத வண்டி அப்படின்னு நீங்கள் இது பண்ணணும். இன்ஜின் மேலே வர ஸ்டிக்கரு. இப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணேன், அதெல்லாம் அடிச்சுட்டேன். ஒரு ஸ்டிக்கர்லாம் பாதி போயிடுச்சு. டைனமோவில் ஸ்டிக்கரு, இந்த பென்சில் மார்க்கு, இதெல்லாம் ஒரிஜினல் வண்டிக்கான அடையாளம். கிலோமீட்டர் ஓடாது இந்த மார்க்கு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மார்க்கெல்லாம் ஒரிஜினல் வண்டி, இன்ஜின் வேலை செய்யாத சுத்தமான வண்டி, கரெக்டான வண்டிக்கு தான் அந்த மார்க்கெலாம் இருக்கும். இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இன்ஜின்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட வர வண்டியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டிங்க கம்மியாக தான் வரும், ஆனால் நல்ல வண்டிங்களாக வரும். நாங்கள் இந்த சேஸும் காமிச்சிட்றேன். அதுக்கு எங்கால் அந்த ஸ்டிக்கர் மேலேயே பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு. அதை தொடச்சா தெரியும் அந்த இது முக்கியம் இருக்கும். இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அது மேலேயே பெயிண்ட் அடிச்சிருக்காரு. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2021 சிங்கிள் ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவோம். 38,000 சில்லறை ஓடி இருக்கும். வாங்க மீட்டர் காமிச்சிட்றேன்.
37,995 கிலோமீட்ரு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். இன்ஜினோட நாய்ஸும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப தொலைவுலேருந்து கால் பண்ணுறீங்க. அதனால் வந்து இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துடலாம். நீங்கள் ஒரே செல்ஃபு தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஜின் நாய்ஸ் பார்த்துங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணவே தேவையில்லை. நம்ம வீடியோலேயே அவ்வளோ தெளிவான எல்லா விஷயத்தையும் காட்டுவேன். இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன், வண்டி எப்படி இருக்கு பாருங்க. இந்த நாய்ஸ் வச்சே நீங்கள் அட்வான்ஸ் போட்டுடலாம். அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம வண்டி. இன்ஜின் மணி மாதிரி ஆடுது பாருங்க. பவர் ஸ்டேரிங் வண்டி, எல்எஸ்ஸு, 4 போல்டு, 2021, சிங்கிள் ஓனரு, ராணிப்பேட்டை நம்பர். 37,000 ஓடி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நிறைய விஷயம் சொல்ல மறந்துருந்தேன், தவறாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், கரெக்ட் பண்ணிக்கிறேன். வாங்க, இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அரக்கோணம் லியோ கார்ஸில். ப்ரைஸு நம்ம என்றைக்குமே சொல்கிறதில்ல வீடியோவில். நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் கொஞ்சம் தரமாக தான் இருக்கும். வண்டி நல்லா இருந்ததுன்னா ப்ரைஸ் 5 ரூபா 10 ரூபா நீங்கள் பார்க்க தேவையில்லை, கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறது நம்ம செலவு பண்ணி வச்சு வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நிறைய வாட்டி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதை மறந்துட்டேன். அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம இந்த லோடு வண்டி விற்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 90% லோனு, 85% லோனு அப்படின்னு சொல்லி 50,000 கட்டினா போதுன்ற மாதிரியெல்லாம் வண்டி கொடுக்குறாங்க. கொடுக்குற தப்பு இல்லை, அவங்களோட பிஸ்னஸ்ஸு. நம்மளும் அந்த மாதிரி கஸ்டமர் வந்தால் கொடுக்க தான் செய்கிறோம். இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு அதை பார்த்து யோசித்து எடுங்க. ஏன்னா நாங்கள் வண்டி எடுக்க போகும்போது வண்டியாண்ட போய் நிற்கும்போது கஸ்டமருங்க வந்து 50,000 கட்டிட்டு புது வண்டி எடுத்து வச்சுருக்காங்க. அது 1 வருஷம் 6 மாதத்துலேயே வண்டி வந்து கொடுக்கணும்னு நினைக்கும் போது வண்டி பிஸ்னஸ் இல்லை, தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் இல்லை, வண்டி வந்து லாஸில் இருக்குது, குடும்பத்தை ஓட்ட முடியல, குடும்ப கஷ்டம், வண்டி சவாரி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வண்டி விற்கும் போது அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப எப்படின்னா அந்த குடும்பத்தை பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த வண்டியை விற்கவும் முடியாமல், அந்த டியூ அடைக்கவும் முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னாக்கா, இந்த கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு 50,000 வண்டி வாங்கிட்டு வந்துடலாம், மீதி லோன் போடலான்றது தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வண்டி எடுக்காத முன்னாடி 1க்கு 1000 வாட்டி யோசிங்க. நீங்கள் இந்த வண்டி எடுத்தாக்கா அந்த லோனை அடைக்கிற வரைக்கும் வண்டியை விற்கக்கூடாது. ஏன்னா அந்த லோன் அடைகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். லோன் அடைஞ்சால் தான் உங்களுக்கு வண்டி சொந்தமாகும். அப்போ தான் நீங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட முதலும் வரும். அதுக்கு மீறி நீங்கள் சம்பாரிச்சதும் அதில் கொஞ்சம் கை காசாக கிடைக்கும். 50,000 வண்டி தராங்க, 1 லட்சத்துக்கு வண்டி கொடுத்துறாங்க சொல்லிட்டு புது வண்டி போய் எடுத்து நிறைய பேர் லோனு கட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்க. இந்த சூழ்நிலை வந்து நான் போயிட்டு அந்த வண்டியாண்ட நிற்கும்போது பார்த்துருக்கேன். நிறைய வண்டி பார்த்திங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் தான் வண்டி போகும். ஆனால் லோனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 9 லட்சம் 10 லட்சம் இருக்குது. அதை மாதிரி வாங்கி கஷ்டப்படாதீங்க. தயவு செஞ்சு ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா அந்த வண்டியை உங்களால் வச்சு இத்தனை வருஷம் நான் லோனு கட்ட முடியும், இவ்வளோ சவாரி இருக்குது, எனக்கு ரெகுலராக சவாரி இருக்குது, ரெகுலராக பிக்கப் இருக்குது, லோடு இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. இதே ஏஜென்சி வாங்குறவங்க, மற்ற யூஸுக்கு வாங்குறவங்க, சொந்த யூஸுக்கு வாங்குறவங்களாம் பிரச்சனை இல்லை. அவங்க இவ்வளோ லோன் போட்டாலும் அடைச்சிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, வேறு பிஸ்னஸில் அதை வந்து சம்பாரித்து கட்டிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த வண்டி லோடு வண்டி எடுத்து சம்பாதிக்க போகிறேன், இந்த வண்டி வச்சு தான் நான் சம்பாதிக்க போகிறேன்னா தயவு செஞ்சு நிறைய பிக்கப் உங்கள்கிட்ட லோடு இருக்கணும், நிறைய சவாரி இருக்கணும். ஒரு சின்ன அட்வைஸுங்க இது. இந்த அட்வைஸ் ஏற்றுக்குங்க, தம்பியோட அட்வைஸை. கண்டிப்பாக ஒரு வண்டி வாங்க மாதிரி நிறைய யோசிங்க. அதனால் வாங்க, அரக்கோணம் லியோ கார்ஸ். இந்த வண்டியை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வந்து கேளுங்க. நம்ம கண்டிப்பாக இதை பற்றி தகவல் சொல்லுவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி தரலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.